ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். 2022 நவம்பர் இங்கே வந்தேன். எஸ்ஐக்காக வந்தேன், சப் இன்ஸ்பெக்டருக்காக வந்தேன். அப்போதைக்கு வந்து எந்த பேட்சும் போடலை. ஸோ குரூப் 2க்காக ஜாயின் பண்ணியிருந்தேன். 2023 சப் இன்ஸ்பெக்டர் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு முட்டியில் இன்ஜுரி ஆச்சு. அதனால் என்னால் ஃபிசிக்கல் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படியும் இன்டர்வியூக்கு போனேன். ஓவராலில் 0.25 வெளியே வந்துட்டேன். சரி, அடுத்து கால்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதனால் வேறு எந்த குரூப் 2 குரூப் 4 எதையுமே படிக்காமல் வந்த வாய்ப்புகள்லாம் விட்டுட்டு திருப்பி எஸ்ஐக்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படிச்சுட்டு இருந்தேன். கால்ஃபர் போட்டு திருப்பி கேஸ் போட்டு தள்ளி போய்கிட்டே இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் என்னோடய நண்பர் சசி, இங்கே வந்து இந்த டிசிஎம் சேர்ந்தினா இன்னொரு வாய்ப்பு இருக்குது, நீ இப்படியே இருந்தீங்கன்னா ஏதாவது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சேர வச்சான். எனக்காக நிறையா பண்ணியிருக்கான். திடீர்னு நான் சேர்ந்து 1 மந்த்லேயே எஸ்ஐ கால்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ நான் டிசிஎம் போகிறதா இல்லை எஸ்ஐயே படிக்கிறதான்ற ஒரு பெரிய குழப்பம் எனக்குள்ளே இருந்தது. அவன் சொன்னான், நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போய் படி அப்படின்னு சொன்னான். சரி, அந்த எஸ்ஏ எக்ஸாம் முடிக்கிற வரைக்குமே நான் கரெக்டாக படிச்சுட்டு இருந்தேன். எனக்காக அவன் அங்கே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணான். இப்போ நடந்த லாஸ்ட்டு எஸ்ஐயுமே கிளியர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபிசிக்கல் நடக்கலை. அப்புறம் இந்த எஸ்ஆர்பிக்கு என்னால் போக முடியல ஒரு சின்ன காரணம்னால. டிஆர்பியும் அவன் தான் கூப்பிட்டு போனான். ஸோ இந்த வெற்றிக்கு முழுக்க காரணம் அவன்தான். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அவன் தான். சசிகுமார் எஸ்ஆர்பி கிளியர் பண்ணியிருக்கான் டிஎன்எஸ்சி பேங்க்கில். அதுக்கப்புறம் என்னோட இந்த படிப்பு வெற்றிக்கு முழுக்க காரணம் என்னோடய அப்பா அம்மா. நான் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் இப்போ என்கிட்ட வந்து யாராவது கேட்டாங்கன்னா, என்னடா தம்பி இன்னும் படிக்கிற அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு ஆட்டிடியூடாக பேசிட்டு போயிடலாம். எனக்கு நாலேஜ் இருக்குது, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க, இன்னும் உங்கள் பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், 2021 பாஸ் அவுட்டு, இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கான், ஐடி முடிச்சிருக்கீங்க, இன்னும் ஐடி நிறையா ஜாப் இருக்குது, ஏன் அங்கே போகாமல் இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு எங்கள் அப்பா கேட்பாங்க. இருந்தாலும் இல்லை கஷ்டத்தையும் தாண்டிட்டு என் பையன் படித்து பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கோபமாக பேசுகிறது, நிறையா சொந்தங்களை விட்டு கொடுத்துட்டாரு இதுக்காக. என்னோடய அம்மா ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டியிருக்காங்க. இங்கே படிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன வேலை கூட போகல. எல்லாமே ஒரு நான் இங்கே இப்போ இருக்கிறது காரணம் முழுக்க எல்லாமே அம்மா அப்பா தான். பெருசாக நான் எந்த வேலைக்கும் போகல. காலேஜ் முடிச்சுட்டு இங்கே போகல. இன்ஸ்டியூட்டில் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 4 months கிட்ட R&D டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோடய விருப்பத்துக்காக போனேனே தவிர காசு இல்லாமல் என்னை எங்கள் அப்பா அம்மா வச்சதில்லை. அதுக்கப்புறம் இந்த அகாடமியை வந்து நான் எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பேன். சுகேஷ் சார்ட்ட வந்து ஒரு எத்திக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்னதான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு போகிற, நான் இங்கே இரு, உனக்கு ஒரு இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன், நீ இங்கே இருந்து பாஸ் பண்ணிட்டு போனால் போதும், நீ படித்தா போதும், நீ ஒரு தடவை எங்கள்கிட்ட வந்துட்டனா நீ வந்து பாஸ் ஆகிக்கப்புறமும் நீ என்னோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேற ஒரு எந்த ஒரு அகாடமிட்டையோ வேறு ஒரு எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையோ நான் பார்த்ததில்ல. அதை நான் சேட்டை பார்த்துருக்கேன். அதை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஒரு சில காரணங்கள்னால அப்பானால வர முடியல. கண்டிப்பாக இப்போது 26 சப் இன்ஸ்பெக்டர் கிளியர் பண்ணிவிடுவேன். அப்போ கண்டிப்பாக கூப்பிட்டு வருவேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.